அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலேப் தன் மகள் அக்சாளை ஒத்தினியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். விவாகம் பண்ணி கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கிறான். அது வறட்சியான நிலம். இப்பொழுது அக்சாள் தன் கணவர் ஒத்தினியலோடு புறப்படும் போது ஒத்தினியல் இடத்துல ஒரு உத்தரவு பெற்றுக்கொண்டு தன் தகப்பனிடத்துல வருகிறாள். கழுதையிலிருந்து இறங்கி தகப்பனிடத்தில் வரும்போது தகப்பன் அவளை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது மகள் அக்சாள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று. அப்பொழுது தகப்பன் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்கிறான். கேட்பதிலும் அதிகமாய் கொடுக்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீ எதை பார்க்கிறாய்? இப்பொழுது அக்சாள் கையில வறட்சியான நிலம் இருக்கிறது, தகப்பன் கையில நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் இருக்கிறது. அக்சாள் எதை பார்த்தால் தெரியுமா? தன் கையில் இருக்கிற வறட்சியான நிலத்தை அல்ல, தன் தகப்பன் கையில் இருக்கிற நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள். உன்னுடைய நாளை என்பது உன் கையில் அல்ல, உன்னுடைய நாளை அவர் கையில் இருக்கிறது. இந்த தெளிவு இருக்குமானால் இன்று உன் கையில் இருக்கிற வறட்சியான சூழ்நிலையை, நிலத்தை குறித்து நீ கவலைப்பட மாட்டாய். அப்பா கையில் இருக்கிற அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை குறித்து நம்பிக்கையாயிருப்பாய். இந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அக்சாள் முறுமுறுக்கவில்லை, அக்சாள் புலம்பவில்லை, அக்சாள் பின்வாங்கவில்லை, அக்சாள் தகப்பனோடு பேசுவதை நிறுத்தவில்லை. அவள் திரும்ப தகப்பனிடத்தில் வருகிறாள். காரணம், அவளுக்கு தெரியும், என் காலங்கள் என் கையில் அல்ல, என் காலங்கள் என் தகப்பனுடைய கையில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் என்பது இன்று நம் கையில் இருப்பது அல்ல சகோதரா. நம்முடைய எதிர்காலம் என்பது இன்று அவர் கையிலே இருக்கிறது. நீ அதை பார், அவரை பார். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய நாளை நாம் எப்படி இருக்க வேண்டும்? நான் வளமா இருக்க, நான் வாழ்ந்திருக்க வேண்டியது ஒன்றும் இன்று என் கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், என்னை பிள்ளையாக்கினவர் என்னுடைய தகப்பன், அவர் கையில எனக்கு வேண்டியது எல்லாமே இருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கை, இந்த எதிர்பார்ப்பு தான் அக்சாளை மீண்டும் தகப்பனிடத்திலே கொண்டு வந்தது, தகப்பனிடத்திலே கேட்க வைத்தது, தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வைத்தது. நீ உன் கையை பார்க்காதே, உன்னை அழைத்தவருடைய கரத்தை பார். அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், அவர் கையை திறக்க நன்மையினால் திருப்தியாகும் என்று 104வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் கையில் இருப்பதுதான் உன்னுடைய நாளை, உன்னுடைய எதிர்காலம். இதை மறந்து விடாதே. இன்று ஒருவேளை வறட்சியான நிலையில் இருக்கலாம், வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கலாம், உலர்ந்த நிலையில் கூட இருக்கலாம். இதை வைத்து இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் முடிவென்று தீர்மானித்து விடாதே. உன் கையை பாராதே, அவர் கையை பார். அவர் கையில உனக்கு வேண்டிய எல்லாமே இருக்கிறது. அக்சாளை போல தகப்பனிடத்தில் வா, கேளுங்கள், என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்ந்திருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்கள் காலங்கள், எங்கள் எதிர்காலம், எங்கள் நாளை எங்கள் கையில் இல்லை அப்பா. எங்கள் காலங்கள் எல்லாம் உங்க கரத்தில் இருக்கிறது. இந்த தெளிவு கர்த்தர் எங்களுக்கு தந்து உம்மிடத்தில் எதிர்பார்க்க, உம்மை நாடி வர, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.